திருக்கடிக்க ஆசை சீரியலில் அந்த நாள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பதட்டம் நிரம்பியிருந்தது. ரேகா தன்னுடைய பெற்றோரின் வீட்டிலேயே சில நாட்கள் தங்க முடிவு செய்ததை சத்யா வெளியில் அமைதியாக ஏற்றுக்கொண்டாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒரு குழப்பம் அவரை விடவில்லை. ரேகாவின் அப்பா உண்மையாகவே உடல்நலக் குறைவால் அவதிப்படுகிறாரா, இல்லை இதற்கு பின்னால் வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்ற சந்தேகம் மனதில் எழுந்து மறைந்து கொண்டே இருந்தது. ரேகா, அப்பாவுக்கு உடம்பு சரியாகும் வரை நான் இங்கதான் இருப்பேன் என்று உறுதியுடன் கூறியபோது சிந்தாமணியும் அவரது கணவரும் வெளியில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சியின் பின்னால் ஒரு மறைமுக நோக்கம் இருப்பதை யாராலும் உடனே புரிந்து கொள்ள முடியவில்லை. சத்யா, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் உடனே எனக்கு சொல்லு, நான் தினமும் வந்து பார்த்துட்டு போறேன் என்று அன்பாகச் சொல்லிவிட்டு கிளம்பினார். அந்த வார்த்தைகளில் இருந்த அக்கறை ரேகாவின் மனதை நெகிழச் செய்தாலும் பெற்றோரின் மீது இருந்த நம்பிக்கையும் அவரை அங்கேயே நிற்க வைத்தது. சத்யா வீட்டை விட்டு சிறிது தூரம் சென்றவுடன் முத்துவின் அழைப்பு வந்தது. அவர் பேசும் குரலிலேயே சந்தேகம் தெரிந்தது. இது உண்மையிலேயே உடல்நலப் பிரச்சனையா, இல்ல ரேகாவை வீட்டிலேயே வைத்துக்கொள்ள ஒரு நாடகமா என்ற கேள்வி சத்யாவை ஒரு கணம் யோசிக்க வைத்தது. ஆரம்பத்தில் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத சத்யா முத்து தொடர்ந்து சொன்ன காரணங்களை கேட்டபோது மனதில் சந்தேகம் வேரூன்ற ஆரம்பித்தது. ரேகா இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு முன்பே சொன்னாளே, அதனால அவள மனசை மாற்ற இதெல்லாம் திட்டமிட்டிருக்கலாம் என்ற முத்துவின் வார்த்தைகள் சத்யாவை அதிர்ச்சியில் ஆழ்த்தின. நான் மாலையில் மறுபடியும் போய் பார்த்து உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் என்று சத்யா உறுதியுடன் கூறினார். அந்த ஒரு முடிவு பின்னர் பலருடைய வாழ்க்கையையே மாற்றப் போகிறது என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. அதே நேரத்தில் மற்றொரு வீட்டில் வேறு ஒரு பரபரப்பு நடந்து கொண்டிருந்தது. முத்துவும் மீனாவும் வீட்டின் மேல்தளத்தில் புதிய அறை கட்டும் வேலைக்கான பூஜை ஏற்பாடுகளில் மும்முரமாக இருந்தனர். அப்போது விஜயா அங்கே வந்து, இந்த வீடு என்னோடதும் தானே, முதல் செங்கல்லை நான் தான் எடுத்து வைக்கணும் என்று பெருமையாகச் சொன்னார். அதை கேட்ட முத்து சிரித்தபடி, அதுதான் எங்களுக்கும் ஆசை, நீங்க வந்ததால இன்னும் நல்ல நேரம் வந்திருக்கு என்றார். ஆனால் மனோஜுக்கு இது பிடிக்கவில்லை. இவர்களுக்காக நீங்க ஏன் இவ்வளவு செய்யணும் என்று கோபம்